ஓகே ப்ரோ. ஸோ என்னன்னா, மீட்டிங் நடுவில் யாருன்னா ஜாயின் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாது ஆக்சுவலா. எஸ் ப்ரோ. ம். ஸோ நம்ம வந்து என்ன வந்து மெயினா நம்ம இந்த டூல் மூலயமா நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நம்ம மேஜரா ஃபைன் பண்ற டிஃபிகல்டிஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாம ஒரு ட்ரேட் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப மார்க்கெட் வந்து வார்னால ஃபால் ஆயிட்டு இருக்குல்ல. வார்னால இப்ப எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ செல்லிங் சைடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஸோ செல்லிங் சைடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்வாங்க. ஸோ ஆப்ஷன் டேர்ம்ல பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வாங்குங்கன்னு. சப்போஸ் நீங்க அமௌண்ட் வந்து அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னா காலை வந்து ரைட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலைஸா சொல்றது. பட் நம்ம இதுல ஏன் வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளால கன்சிஸ்டண்டா பண்ண முடியாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம வந்து பண்ற ட்ரேடிங் எல்லாமே மேனுவல் ட்ரேடிங். ஓகேங்களா? மேனுவல் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து எமோஷனோட சம்பந்தப்பட்டது. எமோஷன் அப்படின்னா ஹியூமனோட எமோஷன் வந்து எவ்ரி மில்லி செகண்ட் சொல்ல மாட்டேன், எவ்ரி மைக்ரோ செகண்ட் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு கடையோ இல்லை ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸோட அவுட்கம் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ்ல நிறைய கேஷ் ஃப்ளோ வந்து கொண்டு வருவீங்க. பட் அதே இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து எடுக்க முடியல அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுவீங்க, குவிட் பண்ணிட்டு வேற பிஸ்னஸ் பார்ப்பீங்க, இல்லை வேற எதுனா ஜாப் எதுனா ஸ்விட்ச் பண்ணி ட்ராவல் பண்ணுவீங்க. பட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். பட் இங்க வந்து அந்த டிசிஷன் வந்து நம்ம எவ்ரி மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம மைண்ட் வந்து எவ்ரி மில்லி செகண்ட்ஸ் அதுக்கான டிசிஷனை எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதான் மேஜரான ஒரு டிராபேக் ஃபார் ட்ரேடிங். ஓகேங்களா? இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு மந்த் எண்டோட ரிப்போர்ட்டை பார்த்து தான் அது வந்து பாசிட்டிவா இருக்கா இல்லை நெகட்டிவா இருக்கான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. இல்லை ஒரு டே டு டே பேசிஸ்ல ஒரு நைட் ஒரு 10 o'clock இல்லை 9 o'clock நீங்க ஷாப் க்ளோஸ் பண்ற டைமோ இல்லை நீங்க அந்த வேற எதுவும் பிசினஸ் பண்ணீங்கன்னா அதோட பிஎன்எல் பார்த்து தான் உங்களுக்கு ஒரு கலெக்டிவ் டிசிஷன் வந்து எடுப்பீங்க. பட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ்ல அந்த பிஎன்எல் போக போக உங்க மைண்ட் வந்து கலெக்டிவ் டிசிஷன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த பொசிஷன் தப்பா இருக்கலாமா, இல்லை நான் இதை குவிட் பண்ணிட்டு வேற பொசிஷன் எடுக்கலாமா, இல்லை இந்த ட்ரேட் எடுத்தது வந்து கரெக்டான டைம்ல நான் எடுக்கலையா, இல்லை கரெக்டான ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணலையா, ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, டார்கெட் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா, இல்லை ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணலாம். இப்படி மல்டிபிள் டிசிஷன் வந்து உங்க மைண்ட்ல ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மில்லி செகண்டுக்கும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரிகரிங் ப்ராசஸை எப்ப நீங்க கட் டவுன் பண்ணி ஒரே ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் இன் ட்ரேடிங். இது இப்போ எனக்கு டவுட், நீங்க வந்து கொஸ்டின் பண்ணலாம், இல்ல சார் இப்பதான் நிறைய ஆல்கோ வந்து மார்க்கெட்ல இருக்கே, அதுல நான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எடுக்க சொன்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். பட் அந்த ஆல்கோவோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நீங்க பார்க்கணும். இந்த ஆல்கோவோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நீங்க தெளிவா பார்க்கணும். அது இல்லாம ஆல்கோவோட டிராபேக் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டிஷன்ல தான் எடுக்குமே தவிர அந்த கண்டிஷனை நீங்க இப்ப டே 1ல ஒரு கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னா டே 2ல போய் அந்த கண்டிஷனை உங்களால மாற்ற முடியாது. அதோட ரிசல்ட் வந்து நீங்க ஒரு லாங்கர் டேர்ம்ல பார்த்து தான் அதோட கண்டிஷன்ஸ் வந்து உங்களால மாடிஃபை பண்ணி ரியல் டைம்ல கொண்டு வர முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9:20க்கு போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணு, ஒரு ஷார்ட் ஸ்கேட்டர் மாதிரி கிரியேட் பண்ணு அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு நீ எடுக்கிற ஸ்ட்ரைக்ல ஒரு 20% ஸ்டாப் லாஸ் போடு, 20% டார்கெட் வைனா அது வச்சிரும். பட் ஆனா மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதால ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஆல்கோவோட டிராபேக். ஓகேங்களா? இன் ஃபியூச்சர் இன்னும் ஒரு 5 வருஷத்துல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ற ஆல்கோலாம் வந்துடும். பட் அது வர வரைக்கும் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ், அதோட மந்த்லி நம்ம பே பண்ற அமௌண்ட் அது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஒரு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ மெயினா ட்ரேடிங்ல நீங்க டிசிஷனை எப்ப நீங்க கம்மி பண்ணி ஒரு ட்ரேடை கிளாரிட்டியா எடுக்கிறீங்களோ அப்பதான் நம்மளால வந்து வின் பண்ண முடியும்.
இல்லைன்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ட்ரேட் எடுப்போம், பட் ஆனா ப்ராஃபிட் வரும், பட் அடுத்த நாளே லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு சைன் வேவ் மாதிரி தான் போயிட்டு இருக்குமே தவிர ஒரு கன்சிஸ்டன்ட் growth வந்து உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்ல வந்து கொடுக்காது. ஓகே, நீங்க எடுத்த ஒரு அமௌண்ட்ல ஒரு கன்சிஸ்டன்ட் growth வந்து அதால கண்டிப்பா தர முடியாது. ஸோ அது இல்லாம இன்னொரு பாயிண்ட் நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஓகேங்களா, அது எல்லாமே அதர் கண்ட்ரி யூசர்ஸ்னா யூஎஸ், யூகே, மேஜரா யூஎஸ் யூகேன்னு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க தான் ட்ரேடிங்ல இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க அவங்க கண்டுபிடிச்சன்னு கிடையாது. மேக்சிமம் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஃபாலோயிங் இன் நேச்சர். ஓகேவா, நிறைய ஆடியோலையும் நிறைய சும்மா இன்ஸ்டாவும் நான் குரூப்ல போட்டிருப்பேன். ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ராடேல ஏன் இது வந்து கன்சிஸ்டண்டா எனக்கு ப்ராஃபிட் தர மாட்டுது அப்படின்னா, அது வந்து பிரைஸ் பிளஸ் வால்யூம் வச்சு ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா, பிரைஸோட டேட்டாவும் வால்யூமோட டேட்டாவும் வச்சு கரண்ட் 20 நாளைக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கோ, இல்ல நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 20 சொல்றேன், நீங்க 9 days இருக்கலாம், இல்ல 13 days இருக்கலாம், இல்ல 20 days இருக்கலாம், என்ன இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து தரும். ஸோ அது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, இல்ல செல் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுது, இல்ல பை ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு ஒரு டிசிஷனை சொல்லுமே தவிர அந்த இடத்துல முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்காது. அவேர்னஸ்னா ஒரு ஹிண்ட்டை கொடுக்காது. ஓகேங்களா, அதனால ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் இல்லாம ஒரு 3 இண்டிகேட்டர்ஸோட த்ரெஷ்ஹோல்டு பிரீச் ஆச்சு. ஒரு எக்ஸாம்பிள் பொலிங்கர் பேண்ட் வரைஞ்சு வச்சிருப்பாங்க, 3 minutes டைம் ஃப்ரேம் வச்சுப்பாங்க, இல்லை 5 minutes வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30க்கு மேல கிராஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க, இல்லை மேக்டி சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் நடக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த 3 கண்டிஷனுமே மெட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பை எடுக்கலாம் அப்படின்னுவாங்க. பை எடுத்துட்டு ஈவன் தோ மார்க்கெட் வந்து அப்ல போனாலுமே ஒரு சின்ன சின்ன புல்பேக் கொடுத்து தான் போகும். மார்க்கெட் எப்பயுமே ஒரு நேர்கோட்டில் மார்க்கெட் போகவே போகாது, அது எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் ஒரு புல்பேக் கொடுத்துட்டா போகும். அந்த புல்பேக்ல நடக்கிற செல்லிங் ப்ரெஷர்ல தான் நம்ம முக்காவாசி ரிட்டைல் பீப்புள்ஸ் வந்து மாட்டுறது. அந்த செல்லிங் ப்ரெஷர் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கண் கூட பார்த்துருப்போம், ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருப்போம், அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு ஒரு 40 பாயிண்ட் கீழே வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அப்சைட் போயிடும். ஆனா நம்ம எடுத்த ட்ரேடு கரெக்ட் தான். அப்ப நம்ம யோசிச்சுப்போம், என்னடா நம்ம எடுத்த பிரீமியம் தாண்டி மேல ஃபாஸ்டா போயிட்டானே அப்படின்னா அதோட ரீசன் இதுதான். மார்க்கெட்டோட நேச்சரே தான். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் நடக்குதுன்னா அதுக்குள்ள இருக்கிற செல்லிங் ப்ரெஷரை ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் நம்ம கன்சிஸ்டண்டா வின் பண்ண முடியும். ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் அப்ல இருக்குன்னு சொல்லிடும். பட் ட்ரெண்ட் அப்ல இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி ஒரு அப் சைட் போகும், திருப்பி ஒரு புல் பேக் கொடுக்கும். இப்படிதான் உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். சேம் கண்டிஷன் தான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு திருப்பி ஒரு ஃபால் ஆகும். ஸோ இப்படிதான் இருக்குமே தவிர நேர்கோட்டா இப்படியே ஃபால் வந்து ஆகாது. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் மாற்றுறது இந்த புல் பேக் ஜோன்ல தான். மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குறப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் வரும். அந்த கிரீன் கேண்டில் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே மார்க்கெட் மேல போறான், இல்ல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போறான் அப்படின்னு நினைச்சிட்டு குயிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸ்டாப் லாஸோ இல்ல ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். என்னன்னா இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம டிசிஷனை வந்து நம்மள ட்ரிகர் பண்ண வைக்கிறாங்க. யார் வைக்கிறாங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம கலெக்டிவ் டிசிஷனை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அதிகமா நம்ம வந்து எப்படி சொல்ல இன்வால்வ் ஆகி அந்த இடத்துல நம்ம பெயின் வந்து அக்கவர் பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃப்ரீ மைண்டா விடுங்க. ஒரு ஃப்ரீ மைண்டா உங்களால ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து முக்காவாசி பேருக்கு வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, 90% பேர் வந்து என்னால ஃப்ரீ மைண்டா ரிலாக்ஸா என்னால ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அந்த ரிலாக்ஸா ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா, நான் இப்ப இந்த சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நம்ம மைண்ட்ல எவ்ரி மில்லி செகண்ட் ட்ரிகர் ஆகுறதுனாலதான் நம்மளால அந்த டிசிஷனை கிளாரிட்டியா நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதனாலன்னு கிடையாது. இப்ப நான் மட்டும் கிடையாது. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு ரூல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னு ஒரு மெத்தட்ல உங்களுக்கு டீச் பண்றாங்களோ அவங்கள எப்படி சொல்ல ஒரு கற்பூரம் மாதிரி போய் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜியோ இல்ல ஒரு இன்டோ ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் தருது அப்படின்னா
100% அதுதான் உங்களை நல்ல ஒரு பாதையில கொண்டு போகும். நீங்க ரேண்டமா ஒரு டெய்லியும் ஒரு 8:30க்கு வந்துட்டு நான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணேன், இன்னைக்கு டவ் ஜோன்ஸ் கீழே இருக்கான், S&P 500 வந்து கீழே இருக்கான், மார்க்கெட் கீழே தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க ஒரு ஒரு டிசிஷனும் ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுக்கிறீங்கன்னா நீங்க ட்ரேடிங்ல வின் பண்ணலாம், பட் டைம் எடுக்கும். அது இல்லாம அதோட ப்ராபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா ரிட்டைல் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ற பெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணி தான் நம்ம ரூல்ஸா வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரூல்ஸ் இந்த சென்ஸ் கேட்கலாம், சார் நீங்க வந்து மொமெண்டம் சினாரியோன்னு சொல்றீங்க, அது மாதிரி ட்ராப் இண்டிகேஷன் சொல்றீங்க, இது ரெண்டும் மட்டும் மார்க்கெட்டுக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டு மட்டும் போதாது, இதை தாண்டி நிறைய இருக்கு. பட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இது ரெண்டு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஏன் இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொமெண்டம் சினாரியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் அப்சைடு போகுது அப்படின்னா அந்த அப்சைட்குள்ள நடக்கிற ஒரு பெயின் பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? அப்சைட்குள்ள நடக்கிற ஒரு பையிங் பிளஸ் செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகுது, ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுன் சைட்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் வந்து இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம். பட் நீங்க மெஜாரிட்டி ஆஃப் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சினாரியோ கூட நான் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு சினாரியோ ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஃபால் ஆயிட்டு இருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, ஸோ புட் ஆப்ஷன் எடுங்க, ஒரு நல்ல ஒரு லாபம் பார்க்கலான்னு வாங்க. பட் இந்த புல் பேக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் என்னன்னா அதை ரெகுலரானா ஒரு 20 நாள் ஒரு 30 நாள் தொடர்ந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த புல்பேக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் ப்ரெஷரையும் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காட்டணும். அப்பதான் நம்மளால வந்து கன்சிஸ்டண்டா வந்து லாபம் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த மொமெண்டம் சினாரியோ மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஜோன்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ட்ராப் பாயிண்ட்னு சொல்லலாம். ட்ராப் பாயிண்ட் ஏன் அது வந்து அந்த டேர்ம்ல வந்து மென்ஷன் பண்றோம்னா, ஒரு என்டையர் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப எப்படி சொல்றது, ஒரு நார்மலா ஒரு பொட்டி கடையில போய் நீங்க வாங்குறதுக்கும் ஒரு பெரிய ஒரு மல்டி மால்லயோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ நீங்க பொருள் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சேம் ப்ராடக்ட் தான், பட் பொட்டி கடையில நம்ம வாங்குறப்ப அதோட கன்சியூம் பண்ற அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சேல்ஸ் ஆகும். ஸோ அப்ப அங்க எங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமா இருக்கோ அங்க பிரைஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப டிமாண்ட் பாயிண்ட்டை இங்க கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஷயமும் நம்மளுக்கு தேவை, கண்டிப்பா தேவை ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா பியர் ட்ராப் அப்படின்னு சொல்றோம். ஏன் இது பியர் ட்ராப் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்க மார்க்கெட்ல ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போகும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம சொல்றதுனால அந்த இடத்துல யாரு ட்ராப் ஆகுறா பாத்தீங்கன்னா பீரேஜ் பிளேயரோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு புல்லிஷ் பிளேயர் மார்க்கெட் அப்சைட் கொண்டு போயிடுவாங்க. எப்படி சார் ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கிற பட்சத்துல இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே செல் ஆர்டர் போடுவாங்க, இந்த செல் ஆர்டருக்கு மேல இருக்கிற இந்த லைன்ல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் யார் கலெக்ட் பண்ணுவானா, இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை அப்சைடு வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது இது ஓகே சொல்லிடுறீங்க, பட் இது வந்து 100% உறுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கிடையாது. இதுவும் ப்ராபிலிட்டி தான். இது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு, உங்களுக்கு சார்ட்ல இது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆப்போசிட்டாவும் நடக்கலாம். ஒரு பேட்ராப் வருது வந்து திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாம். அப்படி ஃபாலோ ஆகுறப்ப அங்கேயும் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறீங்க, அங்க ஒரு செல் ட்ரேட் எடுப்பீங்க. அது எப்படி எடுக்கணும்ன்றதை நான் சார்ட்ல காட்டுறேன். பட் என்னன்னா, சப்போஸ் ஒரு செல் ட்ரேட் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பியர் ட்ராப் வர்றப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு காஷியஸா ஓகே அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் நான் உஷாராயிக்கணும் அப்படின்ட்டு நீங்க எடுத்த செல் பொசிஷனை குவிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மற்ற ட்ரேடருக்கு, மற்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து இது ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். ஓகேங்களா? கஷ்டம் கிடையாது, பட் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா?
ஸோ இந்த ஜோன்ல இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆவானா அப்படின்றத அவங்க மேனுவலா கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அந்த அந்த டைமையும் உங்களுக்கு சேவ் பண்ணி அலர்ட்டா நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இப்போ அலர்ட்டா போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீ உங்களுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து அலர்ட் மாதிரி வந்துடும். ஓகேங்களா, மொபைலுக்கு அலர்ட் மாதிரி வந்துடும். அலர்ட் வந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அலர்ட் வந்த உடனே நீங்க டைரக்டா ஒரு ட்ரேட் வந்து நீங்க எடுத்தா போதும். ஓகேங்களா, ஸோ அந்த பியர் ட்ராப் வந்து எதுக்கு சார் எனக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஒரு செல் ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு காஷியஸா, இப்ப நீங்க ஒரு காரே ஓட்டிட்டு போறீங்க, எதிர்க்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கீரை குறைச்சிட்டு எப்படி சொல்றது, ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி தான், சப்போஸ் எனக்கு ஸ்பீட் பிரேக் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்பீடா போறேன்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ அதனால இது வந்து ஒரு காஷியஸ் பாயிண்ட். காஷியஸ் பாயிண்ட்னா ஒரு தடுப்பு மாதிரி. இங்க இருந்து எதிர்க்க ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு காஷியஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க, கொஞ்சம் உஷாராயிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல சேம் இதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சப்போஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் ட்ராப் அப்படின்னு கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போயிட்டு இருக்கு போறப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சொல்லலாம், இல்ல ஒரு சப்ளைஸ் ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலேயும் இது டிராவல் ஆகும் அப்படின்ட்டு மேல வந்து பை ஆர்டர் போடுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் மேல கீழே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவாங்க. பட் இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல அவன் என்ன பண்ணுவான்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை திருப்பி ஃபால் வந்து கொண்டு போயிடுவான். ஸோ இந்த இடத்த நம்ம ஏன் புல் ட்ராப் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல யார் வந்து ட்ராப் ஆகுறான், ட்ராப் மீன்ஸ் யார் வந்து லூஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லிஷ் பிளேயர். ஸோ அதனால அது வந்து புல் ட்ராப். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு பை ட்ரேட் நான் இங்க ஒரு மார்னிங் ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த இடம் வர்றப்ப நான் கொஞ்சம் உஷாரா இருப்பேன். அந்த பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே அடுத்த மார்க்கெட் வந்து கீழே ரிவர்ஸ் ஆகி ஃபால் ஆகுறப்ப நான் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த ட்ராப் வந்து 100% அப்படியே இது கொடுத்த உடனே எனக்கு எல்லாமே நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸும் பாத்தீங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் இது நெகட்டிவா போற பட்சத்துல ஒரு ட்ராப் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற போற பட்சத்துல அங்கேயும் நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்ல மார்க்கெட்னு கிடையாது, இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயம் நம்ம இப்ப பாக்குற ரெண்டு விஷயம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம இதை வந்து நம்ம ரூல்ஸ்குள்ள கொண்டு வர்றது தான் இதோட ஹைலைட்டே. ஓகேங்களா, இப்ப நம்ம பிளைண்டா ஒரு புல் ட்ராப் வந்துச்சு சார் நீங்க போய் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லி விட்டுடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பேர் ட்ராப் வந்து சார் நீங்க வந்து ஒரு பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுடலாம். பட் அப்படி நம்ம சொல்லாம இதுக்கு மெயினா ஒரு ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ஒரு ஒரு ட்ரேடர் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் முக்கியம், என்ட்ரி பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லலாம், ஷார்ட்டா ஆர்ஆர்னு சொல்லலாம். ஆர்ஆர் வந்து எவ்வளவு போடுறீங்க, எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, எவ்வளவு டார்கெட் வைக்கிறீங்க, அது மாதிரி எக்ஸிட் எப்போ வந்து நீங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு புல் ட்ராப்பர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கேண்டில்ல உங்களுக்கு கிரீன் கலர் பிஓஎஸ் அது மாதிரி எஸ்எம்சியோட இண்டிகேஷன் சொல்லுவோம். ஸோ அது இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஆகலாம். ஸோ இது மாதிரி எல்லா எல்லா கிரைட்டீரியாவும் நீங்க என்ட்ரி எடுக்கிறப்பவே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிறதுனால இந்த என்ட்ரி உங்களுக்கு பாசிட்டிவா அமைஞ்சாலும் நீங்க ஹாப்பியா தான் இருப்பீங்க, நெகட்டிவா அமைஞ்சாலும் நீங்க வந்து ஹாப்பியா தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்க இந்த இந்த எந்த விஷயத்திலையுமே நீங்க ஒரு பிளைண்டா ஒரு ட்ரேடை வந்து எடுக்கல. பிளைண்டா இந்த சென்ஸ் யாரோட கால்ஸ் வாங்கியும் இல்ல மேனுவலா ஏதோ ஒரு அனலைஸ் பண்ணியோ நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கல. நீங்க ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க வித் மினிமல் டிசிஷன். ஓகேங்களா, நீங்க உங்க மைண்ட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகாது. பட் அது வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் இது வந்து ஈஸியா உங்களுக்கு அடாப்ட் ஆகும். ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இன் பிட்வீன் ஏதோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க பதட்டப்படக்கூடாது. அந்த இடத்துல ரூல்ஸ் என்ன நீங்க போட்டிருக்கீங்களோ அது ஸ்ட்ரிக்டா அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணணும். அந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே ஒரு சின்ன புல் பேக்கா இருக்கலாம், இல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சின்ன ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி என்ன ஆகும், ஃபால் ஆகும்.
அந்த பையிங் ப்ரெஷர் எதுக்கு கிரியேட் ஆகுதுன்னா மேல இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல பெரிய விக்கு மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த விக்கு வந்த டைம்ல தான் உங்களுக்கு அந்த கேண்டில் வந்து கிரீனா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி கேண்டில டவுன் சைடு வந்து இறக்கிடுவோம். ஸோ அதனால கேண்டிலோட நேச்சரை பார்க்க கூடாது. நீங்க என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ஸ்கிரீனே நீங்க பார்க்க வேணாம் மேக்ஸிமம். ஏன்னா இந்த விஷயம்ன்றது இப்ப நீங்க நம்ம பேசுறோம், இப்ப தமிழ்நாட்டுல பேசுறோம், இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் செட் ஆகுமா அப்படின்னு கிடையாது. குளோபலா எந்த ட்ரேட் பண்ணாலும் இப்ப நான் இங்க சர்க்கிள் பண்ணிருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு ட்ரேட்ல கிளாரிட்டியா தெரியுது அப்படின்னா நீங்க டாப் 10% ஆஃப் ட்ரேடர்ஸ்குள்ள வந்துருவீங்க. ஸோ இந்த விஷயம் தெரியாம தான் நிறைய பேர் வந்து டெய்லியும் லாஸ் பண்றதுக்கான ரீசன். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரே நாள்ல நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா 100% நடக்காது. நீங்க இதை கன்சிஸ்டண்டா எந்த ஒரு ப்ராக்டிஸ், இப்ப நம்ம எக்ஸாம் எழுதுறோம், ஏதோ எந்த விஷயம்னாலும் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டும் நம்மளால அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த கன்சிஸ்டன்டியை இந்த விஷயத்துல நீங்க ட்ரேடிங்ல ஒரு ரூல்ஸ் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களால நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்ப சாரி, மொமெண்டம் பிளஸ் ட்ராப் ரிலேட்டடா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன். இதுல வேற என்ன சந்தேகம் இருந்தா கேட்கலாம். No, bro, date எதுவும் இல்லை bro. ஓகே சார், ஓகே. ஸோ அதான் இப்போ நம்ம ஆக்சுவலா இப்போ மொமெண்டம் அண்ட் ட்ராப் எப்படி அது ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது நம்ம டூல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமா வந்து ஷோ ஆகும். ஒன்னு வந்து B/C, முதல்ல வந்து பை சிஇன்னு வச்சிருந்தோம், அதை இப்போ ஷார்ட் ஃபார்மா B/CE அப்படின்னு மாத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எஸ்ல முதல்ல பை பிஇ அப்படின்னு வச்சிருந்தோம் புட் ஆப்ஷன் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து S/PE அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? S/PE அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு செல்லிங் ரிலேட்டடான ட்ரேட் அப்படின்றத அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ S/PE அப்படின்னு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஓகேங்களா? ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் இப்ப கரண்டா என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றத அது வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும். கூடவே மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம டூல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு டார்க் கிரீன் லைனுக்கு மேலேயும் கீழே பாத்தீங்கன்னா அந்த கிரீன் லைனுக்கு கீழே ஒரு ப்ளூ லைனும் சேர்ந்து வரும். அதே மாதிரி டார்க் ரெட் லைனுக்கு கீழேயும் அந்த ரெட் லைனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப டைரக்டா ஒரு பை சிஇ S/PE அப்படின்னு வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல டைரக்டா ஒரு ட்ரேட் வந்து எடுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு 3 கன்ஃபர்மேஷன் வச்சுதான் நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா SMC, ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து BOS சொல்றோம். BOS அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ட்ரெண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா அப்ல போதா அப்படின்றது எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்கெட்டோட ஐயர் ஐ உடைக்கிறப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா மார்க்கெட் வந்து அப்சைட் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்த தான் நம்ம BOS அப்படின்னு சொல்றோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஒரு சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி அப்சைட் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து HLன்னு சொல்லுவாங்க, ஐயர் லோன்னு சொல்லுவாங்க. இதே டவுன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா லோயர் லோ லோயர் ஐன்னு இருக்கு. ஸோ இந்த HL இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து அப்சைட் போகுது அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு குறிக்கிறோம். ஷார்ட் ஃபார்மா பாத்தீங்கன்னா CHOCH அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல மேல மேல வந்து போறதுனால அந்த இடத்த வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது மார்க்கெட் ஒரு அப்சைட் போகுது, கிரீன் லைனுக்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா கிரீன் கலர்ல இண்டிகேட் பண்றோம். கிரீன் கலர் எப்படி இண்டிகேட் பண்றோம்னா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கிறத BOS-உம் ஒரு டைமண்ட் ஷேப்ல உங்களுக்கு காட்டுறது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராகவும் நம்ம வந்து இண்டிகேட் பண்றோம். ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிரீன் கலர்ல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மார்க்கெட் வந்து பியரிஷ்ல இருக்கு அப்படி, தட் மீன்ஸ் ஒரு டவுன் சைடு வந்து ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து நடக்குது அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கல் மாதிரி உங்களுக்கு காட்டுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டைமண்ட் ஷேப்ல வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ அது வந்து ரெட் கலர்ல வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ரெட் கலர்ல இண்டிகேட் ஆகும்.
வென் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து டவுன் சைட்ல நடக்குது அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ராப். ஓகேங்களா. ஸோ ஃபைனலா ட்ராப். ஸோ இப்போ இந்த ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான ட்ராப் இருக்கு. ஒன்று வந்து புல் ட்ராப். ஒரு புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம புல் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியர் ட்ராப். பியர் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லோயஸ்ட் ஒரு பாட்டம் வந்து டச் பண்ணிடுச்சு, இல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா அப்சைட் டிராவல் ஆக போகுது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்றோம். அதை வந்து நம்ம வந்து பியர் ட்ராப் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அப்ப மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணீங்களா, அது எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட் மூணு சொன்னேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் மூணோட கன்ஃபர்மேஷன் வச்சுதான் ஒரு ட்ரேடை வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா. ட்ராப்புக்கு தனியா தனியான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ ட்ராப்போட என்ட்ரிஸ் வந்து நம்ம தனியா எடுப்போம். மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து நம்ம தனியா எடுப்போம். ஸோ இந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் மூணோட கன்ஃபர்மேஷன் பார்க்கறது கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக இப்ப லாஸ்ட் அப்டேட்ல அதையும் கொஞ்சம் சுருக்கி டைரக்டா என்ன என்ட்ரி வருது அப்படின்றதையும் காட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது நான் இப்போ சார்ட்ல காட்டுறேன். இப்போ என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரிஸ் உங்களுக்கு வந்து B/C S/T அப்படின்னு இண்டிகேட் ஆகும். ட்ராப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ஆறு விதமான இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு வேலிட் பை, வேலிட் செல், அதை பார்த்த உடனே உங்களுக்கு அதோட இண்டிகேஷன்ஸ் வச்சு என்ன ட்ரேட் எடுக்கணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் என்னன்னா ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிகேஷன் வருது, ஒரு வேலிட் பை இல்ல வேலிட் செல் அப்படின்னு ஏதோ ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது இண்டிகேஷன் வந்து அதே கேண்டில் எடுக்கக்கூடாது. அடுத்த கேண்டில், அந்த கேண்டில் விட்டுட்டு அடுத்த கேண்டில்ல தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்ப இது இது வரைக்கும் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இது வரைக்கும் இது ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட். ஒன் ஆர் டூ பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா புதுசா பாக்குறீங்க. ஸோ அதனாலதான். ஓகே. ஸோ என்னன்னா இப்போ உங்களுக்கு அப்சைட் போற மார்க்கெட் ஒரு ட்ராப்ல இருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். திருப்பி டவுன் சைட் போற மார்க்கெட் ஒரு ட்ராப்ல இருந்து திருப்பி ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த இண்டிகேட் பண்றோம். ஸோ மொமெண்டம் என்ட்ரி எல்லாம் நீங்க எங்க கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் மொமெண்டம் என்ட்ரிஸ் வரும். ஓகேங்களா. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரிஸ் அக்கர் ஆகும். ட்ராப் என்ட்ரிஸ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நீங்க ட்ராப் என்ட்ரி வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மொமெண்டம் என்ட்ரி ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறது. ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவர்சல் பாயிண்ட், ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்த வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ட்ராடேல காட்டுறது, இண்டிகேட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களால ஈஸியா அந்த டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ட்ரேட் சப்போஸ் நெகட்டிவா போனாலும் உங்களுக்கு ட்ராப் வச்சியோ இல்ல உங்களுக்கு வேலிட் பை வேலிட் செல் அதை வச்சியோ நீங்க ஈஸியா உங்க ட்ரேடை வந்து குயிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ ஓகே, நான் இப்போ சார்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்போம். ரெண்டு விதமான இண்டிகேஷன்ஸ் வந்து ரெண்டு விதமான டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி எடுத்திருக்கேன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ்ன்றது பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 5 மினிட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது என்ன சார் நீங்க 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுல இருந்து இந்த ரூல்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ் அதுக்கு வந்து முக்கியத்துவம் தருவோம். மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த S/PE, இந்த B/PE அப்படின்னு வருது இல்ல. ஸோ அது எல்லாமே மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ். 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ்க்கு முக்கியத்துவம் தருவோம். ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பியர் ட்ராப், அதே மாதிரி புல் ட்ராப் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே நம்மளுக்கு ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ். ஸோ ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் தான் முக்கியத்துவம் தருவோம். ஸோ இதுல S/P எல்லாம் வந்திருக்கே சார், இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எடுக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸுக்கு முக்கியத்துவம் தராதீங்க.
ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் தாங்க ஃபார் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் டேல நடந்த சினாரியோ என்ன அப்படின்னா, மார்னிங் உங்களுக்கு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இந்த மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து காட்டியிருக்கும், S/PE அப்படின்னு வந்து காட்டியிருக்கும். ஸோ அதோட இண்டிகேஷனும் உங்களுக்கு கீழே வந்து டேபிள்ல இண்டிகேட் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ எந்த கேண்டல்ல என்ட்ரி எடுக்கணும், கரண்ட் கேண்டில் எடுக்கணுமா இல்ல நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதை கிளியர் பண்றதுக்காக இந்த டேபிள்ல கீழே பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள்ல அதுவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டிடும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ட்ரி வந்து எடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்ப கரண்டா நான் உங்களுக்கு ஷோ பண்றது பாத்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன். அப்டேட்டட்னா இப்ப நான் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ஒரு மேல ஒரு ரெட் கலர் லைன் வருது, கீழே அதான் ஒரு கீழே ஒரு கிரீன் கலர் லைன் வருது, அது வந்து எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதை கட் டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அது வந்து இப்ப கட் டவுன் பண்ணியாச்சு. கட் டவுன் பண்ணிட்டு நீங்க இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாங்க சும்மா ஒரு மார்வல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ஸ்டார், சாரி, அயன்மேன், அதே மாதிரி அந்த எடிஷன் அந்த தீம்ல வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நிறைய சின்ன சின்ன வேர்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த மார்வல் ரிலேட்டடான தீம்ஸ்ல வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி காட்டியிருக்கேன். பட் அது எனக்கு தேவையில்லை, எனக்கு நார்மல் எடிஷனே போதும் அப்படின்னா அதுக்கும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா இப்போ கரண்டா உங்களுக்கு கீழே டேஷ்போர்ட் மாதிரி இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதுல உங்களுக்கு இப்போ மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ் என்ன வருதோ அதோட என்ட்ரி வந்து எந்த டைம்ல வந்திருக்கு, என்ன என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத கீழே வந்து அதுவே உங்களுக்கு அப்டேட் பண்ணி ரியல் டைம்ல அப்டேட் பண்ணி காட்டிடும். ஸோ அதனால நீங்க அடிஷ்னலா முதல்ல இந்த டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன், அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத போட்டிருப்பேன். அதை வந்து ஒரு நிமிஷம் ஓகே கொடுக்குறேன். ஸோ அது இல்லாம அந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங் ரேஞ்ச் ஒரு ஆர்க் லைன், அதான் உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் மாதிரி உங்களுக்கு காட்டும். அது வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அது வேணாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து இங்கே நீங்க டாகிள் பட்டன், இந்த டாகிள் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எனேபிள் ஆயிடும். இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து டிசேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப உங்களுக்கு இந்த டேபிள் வச்சு பார்க்கறதும் எனக்கு ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு இதே டூல்ல இந்த அப்டேட்டட் வெர்ஷன்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுலயும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே S/PE அப்படின்றது வந்து இண்டிகேட் ஆச்சு. அதே கேண்டில் RS அப்படின்றது இண்டிகேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ S/PE பொறுத்த வரைக்கும் எப்படி நான் ஒரு என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா இந்த S/Pன்றது இப்ப கரண்டா ஓடிட்டு இருக்கிறதோட வேல்யூஸ் தான் இங்க அப்டேட் ஆயிருக்கு. நீங்க டைரக்டா அந்த டேபிள்ல கூட ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டார்க் ரெட் லைன் கீழே S/Pன்னு வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல, ஏன்னா இது கரண்ட் ஓப்பனிங்னால நம்ம ப்ரீவியஸ் கேண்டில்லாம் பார்க்க மாட்டோம். கரண்ட் கேண்டில்ல உங்களுக்கு எந்த ஒரு எஸ்என்சி இண்டிகேஷன் வரல அப்படின்னா இது வந்து செகண்ட் சினாரியோ, செல் கரண்ட் கேண்டில். அப்ப கரண்ட் கேண்டில்லே நம்ம வந்து செல் பண்ணிக்கணும். 9:15 வந்திருக்கு அப்படின்னா நம்ம 9:16க்கு போயிட்டு ஒரு செல் ஆர்டர் வந்து போட்டிருப்போம். அப்படி செல் ஆர்டர் போடுற பட்சத்துல இந்த ஒரே கேண்டல்ல நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் நான் இந்த S/P நான் எடுக்கல, மறந்துட்டேன் சார் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்எஸ்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா ரிவர்ஸ் செல் அப்படின்னு சொல்லுது. ஸோ ரிவர்ஸ் செல் பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். கரெக்டா 9:30க்கு வந்திருக்கு. நம்ம 9:30 இல்ல 9:31 1 மினிட் பஃபர் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். அப்படி எடுக்கிறப்ப நம்மளுக்கு அடுத்த கேண்டில்ல 9:45க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே இதுல இது கூட அடிஷ்னலா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கேண்டிலுக்கு மேல எஸ்என்சியோட கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? எஸ்என்சியோட கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா உடஞ்சிட்டு அதே டைரக்ஷன்ல வந்து டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எஸ்என்சி, நான் இப்போ கர்சர் மூவ் பண்ற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா எஸ்என்சி கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே வந்திருக்காது. ஸோ அந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த இடத்துலையும் பிரேக் ஆகல, ஒரு கான்பிடென்ட்டா அப்படியே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் இப்போ இங்க கர்சர் வைக்கிறேன். ஸோ இந்த என்ட்ரி வந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்றத நீங்க இந்த டேபிள்ல வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலா நான் இங்க கூட கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கர்சர் வைக்கிற என்ட்ரி வந்து நம்ம என்ன எடுத்திருப்போம், யாருன்னா ஆன்சர் பண்ணலாம். கீழே இருக்கிற டேபிளை பார்த்து கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க.
யாரும் ட்ரை பண்ணலையா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம சினாரியோ ஒன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோ ஒன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S/PE அப்படின்றது டார்க் ரெட் லைன் கீழே வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல உங்களுக்கு ரெட் பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த கரண்ட் கேண்டில்ல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. 10:15க்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க 10:16 ஒரு 1 மினிட் ஏன் பஃபர் வைக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் அதே டைம்ல எடுக்க மாட்டாங்க. ஸோ 1 மினிட் பஃபர் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்போ 10:16க்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ். 40 பாயிண்ட்ஸ்ன்றது கரெக்டாக இந்த கேண்டலோட லோல வந்து மிஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கும். இல்லை ஆர்எஸ் படி எடுத்திருந்தாலும் ஒரு 40 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கலாம். இந்த S/P படி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அதுலயும் நம்ம வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, டார்கெட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்க இருந்து ரிவர்ஸ் ஆக போகுது, தட் மீன்ஸ் எங்க இருந்து ஒரு ட்ராப் வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்றத உங்களுக்கு டூலே பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி காட்டுடுச்சு. கரெக்டா 11 o'clock பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியர் ட்ராப் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. இண்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓஎஸ் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல் என்ட்ரி, தட் மீன்ஸ் செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்ப இங்க நம்ம செல் ட்ரேட் வந்து போட்டிருக்கலாம். கூட இங்க ஆர்பியும் கிரியேட் ஆயிருக்கு. ஆர்பிக்கு அடுத்த கேண்டல்ல பாத்தீங்கன்னா நீங்க 1.25க்கு ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இதுல எடுத்திருந்தாலும் இதுலயும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிருக்கலாம். ஸோ இதுல நீங்க 15 மினிட்ஸ் படி தான் பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது. 5 மினிட்ஸும் நீங்க கம்பேர் பண்ணணும். இப்போ நான் 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு வந்துட்டேன். 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதே டைம்ல தான் நம்மளுக்கு S/PE அப்படின்றது 15 மினிட்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அது அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஓஎஸ் படி 10:15க்கு இந்த ஓஎஸ் படி எடுத்து சாரி ஆப்போசிட் செல் படி அடுத்த கேண்டில்ல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டா சேம் அதே லோயஸ்ட் கேண்டில்ல உங்களுக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ்ன்றது அழகா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் விபி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த விபியில வந்து நம்ம எடுத்திருந்தோம். விபி பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டல்ல வந்து நம்ம பை பண்ணியிருப்போம். அடுத்த கேண்டல்ல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு ரெண்டாவது கேண்டில்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, 20 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆர்எஸ் அப்படின்றது ஃபைனலா 12:20க்கு தான் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 12:20 தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், எனக்கு வேற மாதிரி காட்டுதே, உங்களுக்கு எப்படி ஆர்எஸ் இங்க காட்டுது அப்படின்னா, இப்போ இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ல நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா ஆர்எஸ் ஆர்பி வந்து என்னால கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ண முடியல, அதுல ட்ரேட் எடுத்தா எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னீங்க. ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் வந்து மாத்திருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஆர்எஸ்ன்றது கரெக்டா 12:20க்கு காட்டியிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில்ல வந்து நம்ம செல் ட்ரேட் போயிருப்போம். பட் அதே கேண்டில்ல உங்களுக்கு பியர் ட்ராப் காட்டினதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிருப்போம். செல் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிருப்போம். இங்க வந்து நீங்க மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஜோன், ஓகே, இந்த பர்டிகுலர் இந்த ஜோன் எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து ட்ராப் பண்றாங்க அப்படின்றத உங்களுக்கு இண்டிகேஷனா காட்டுறதுனால நம்ம மைண்ட் என்ன கலெக்டிவா டிசிஷன் யோசிக்கும் அப்படின்னா, ஓகே இத்தனை ட்ராப் வந்து இங்க கிரியேட் ஆகிற பட்சத்துல ஸோ ஓகே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான ப்ரிஃபரன்ஸ் தான் நான் தரலாம், அப்சைடுக்கான ப்ரிஃபரன்ஸ் நான் தர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம மைண்ட் யோசிக்குமே தவிர இந்த இடத்துல நான் ஒரு புட் போலாமா இல்ல ஒரு கால் போலாமா டிசிஷன் வந்து அவங்களால மாறிக்கிட்டே இருக்காது. இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாமா, இல்ல இந்த இடத்துல வேற எதனா ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல ஃபாலிங் வெஜ் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இது மாதிரி மல்டிபிள் டிசிஷன் வந்து இங்க எடுக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ராப் ஜோன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஓகே பையர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க, உள்ள வராங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மார்க் பண்ணிருக்கிற ஜோனை நீங்க ஒரு கேண்டிலுமே அதோட நேச்சரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். எவ்வளோ லிக்விடிட்டி இந்த சென்ஸ் எவ்வளோ வாட்டி அவங்க அந்த ஆர்டரை வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்பிளிட் இந்த சென்ஸ் ஒரே டைம்ல கலெக்டிவா போட மாட்டாங்க. ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துட்டு கொஞ்சமா அவங்க ஆர்டர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டை வந்து ரைஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ சேம் அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இந்த ட்ராப் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விபி படி இங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா 12:35க்கு உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கும். ஸோ இதுல ஒரு ஷார்ட்டர் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வைக்கிறது 40 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட்டு. ஸோ 40 பாயிண்ட்ஸுக்கு நீங்க ஒரு 25, 30 அரௌண்ட் 30 வந்து நம்ம கேதர் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. உங்க எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா
நீங்க அந்த எஸ்எல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்பயுமே எஸ்எல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோங்க. அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் வந்துடுச்சுனாவே நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் பார்க்கலாம். எஸ்எல் எப்படி சொல்ல, எஸ்எல் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா ரிவர்ஸ் ட்ரேட்லாம் யோசிக்கும். ரிவர்ஸ் ட்ரேட்னா அந்த ஸ்டாப், அந்த விட்ட பணத்தை எப்படி நான் திருப்ப எடுக்கிறது 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 அப்படின்னு யோசிச்சாவே நம்ம ட்ரேட் எடுக்கிற ட்ரேட் வந்து கிளாரிட்டியா இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா இப்ப இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் அதான் இன்னைக்கு 1:10க்கு வந்திருக்கு இன்னொரு பியர் ட்ராப். ஸோ இதுல விபி வந்திருக்கு. ஸோ அடுத்த கேண்டில்ல 1:20க்கு நீங்க ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தீங்கன்னா இதுலயும் ஒரு 40 பாயிண்ட் வந்து நீங்க அழகா கவர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூவ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்க டவுட் வரும், ஓகே இங்க பே ட்ராப் வந்துச்சு, எது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் புல் ட்ராப் வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்ல ஏதாச்சும் ஒரு கேண்டில்ல ரெட் கலர்ல ஒரு இண்டிகேஷன், தட் மீன்ஸ் பிஓஎஸ்ஓ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ வருதோ அப்போ வந்து எக்ஸிட் ஆகலாம். அது வரைக்கும் நீங்க இந்த ட்ரேடை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:20க்கு நீங்க ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேபி 2:05 வரைக்கும் நீங்க இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து வரும், ஓகே இங்கெல்லாம் ரெட் கேண்டில் வருது நான் என்ன பண்ணேன்னா, ஸோ அது எல்லாமே நம்ம ஹியூமன் எமோஷனை ட்ரிகர் பண்றது. அது எதையுமே நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். நார்மலா என்னன்னா நீங்க மேனுவலா எந்த ஒர்க்கையுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த புல் ட்ராப் வர பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், காஷியஸா நம்மளோட பையிங் பொசிஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டு செல்லிங் ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு எங்கேயுமே வந்து விஎஸ் அப்படின்றது கிரியேட் ஆகல. ஒரு சின்ன கன்சாலிடேஷன்லயே இருந்திருக்கு. கரெக்டா இதே ஒரே கேண்டில்ல பாருங்க எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணி கீழே இறக்கியிருக்கான். ஸோ விஎஸ்க்கு அடுத்து இந்த கேண்டில் என்டர் ஆயிருப்பேன், எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸோ எஸ்எல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஆர்பி வந்து கிரியேட் ஆயிருக்கு, ரிவர்ஸ் பை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிவர்ஸ் பை கிரியேட் ஆகி மார்க்கெட் என்ன பண்றான், மேல போறான். அது இல்லாம 15 மினிட்ஸ் படி நீங்க எடுத்திருந்தீங்க, 15 நிமிஷம் படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து இங்கே ஒன்னு 1:45க்கே கிடைச்சிருச்சு. 1:45க்கே கிடைச்சிருச்சு. ஸோ 5 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பி கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில்ல வந்து நீங்க ஒரு பை என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா இப்போ நம்ம எப்படியும் ஒரு 4 ட்ரேட் பார்த்துருப்போம், 4மே நம்மளுக்கு டார்கெட் ஹிட். ஸோ 1 2 நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் நீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றீங்க அப்படின்னா 1 மினிட் பஃபர் டைம் வச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் அது வரேன். சந்தியா ஏய் அவளுக்கு செல்லு போட்டு கொடு. ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4 என்ட்ரி பார்த்தோம். நாலுமே டார்கெட் இட்டு ஒன்று வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இட்டு. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நீங்க அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பஃபர் டைம் வச்சு நீங்க அடுத்த ட்ரேடு வந்து நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து போடணும். ஓகேங்களா? அது இப்போ நான் சொல்ற லாஜிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் நீங்க ரியல் டைம்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களோட லாஸை வந்து ஒரு மந்த் எண்ட் இல்ல ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 3 குவார்டர்லி ரிசல்ட் மாதிரி நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ரிப்போர்ட் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா உங்க லாஸை வந்து கண்டிப்பா குறைக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி இப்ப இந்த டூலை சப்போஸ் நீங்க வச்சிருக்கீங்க இல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு நான் ட்ரேடிங் ஜேர்னல்னு ஒன்று எக்ஸல்ல வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் சண்டே இல்லை சாட்டர்டே நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க் இல்லை ஆல்கோ டெஸ்ட்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க என்ன ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்றது நம்ம குரூப்லயோ இல்லை எனக்கோ வந்து ஷேர் பண்ணுங்க.
ஏன் அதுல வேற என்ன சந்தேகம் இருந்துச்சுனாலும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஆக்சுவலா என்னன்னா ஒரு ட்ராப் கிரியேட் ஆகுது. இப்ப மார்க்கெட் வந்து அப்சைட் வந்து டிராவல் ஆகி போகுது. பட் ஈவன் தோ நம்ம 5 மினிட்ஸ்ல பாக்குறப்ப கரெக்டா இத்தனை மணிக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்கன்றத நம்ம டூல் யூஸ் பண்றதுனால நம்ம இங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டோம். இல்லைன்னா கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. பட் எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ராப் கிரியேட் ஆகுதுன்றத நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்மளால அனலைஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால மேக்சிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைமை குறைக்க முடியுமோ ட்ரேடிங்ல, ஏன்னா ட்ரேடிங்ல நம்ம டைமை குறைக்கணும். நெக்ஸ்ட் எமோஷனலா மேக் பண்ற டிசிஷனை வந்து நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிசிஷனை குறைச்சிட்டு நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, கிளாரிட்டியா எடுத்தீங்கன்னாவே 100% வந்து சக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிசிஷன் ஏன் குறைக்கணும்ன்றனால இது இந்த மாதிரி விஷயம் தான். இப்போ உங்களுக்கு இங்க ட்ராப் கிரியேட் ஆகுது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வராங்கன்றது நம்மளுக்கு இங்கே அழகா தெரிஞ்சிருச்சு 1-10K. ஸோ அப்ப மற்ற பிளேயர்ஸுக்கு தெரியாதா அப்படின்னா கண்டிப்பா அது தெரியும். பட் அதுக்கான எஃபோர்ட் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு 100% சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேலதான் போவானா, இல்ல இங்க ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கா, இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ரைட்டர்ஸ் வந்து இங்க அதிகமா வந்திருக்காங்களா, இல்ல சேஞ்ச் இன் ஓஐ கிரியேட் ஆயிருக்கா அப்படின்ட்டு மல்டிபிள் அனலைஸ் பண்ணி டைம் தான் உங்களுக்கு ஆகுமே தவிர ஒரு கிளாரிட்டியான ட்ரேட் வந்து இங்க எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்களான்றத அதுவே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ அதனால உங்க டைமை வந்து நீங்க ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் காட்டுறேன். சேம் அதே நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எடுத்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ள இருக்கிற பெயின் பாயிண்ட் வந்து இது அட்ரஸ் பண்ணி சொல்லிடும். ஸோ அது வந்து உங்க ரியல் ட்ரேடு நீங்க எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா நீங்க மணி பார்த்துட்டு வரலாம். உண்மையா சொல்லணும்னா சிம்பிளா நீங்க மணி பார்த்துட்டு வரலாம். ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸும் இல்லாம ஒன்ஸ் இந்த ரூல்ஸை மட்டும் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலே உங்களுக்கு S/P இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதே கேண்டில் ஆர்எஸும் கொடுத்துருக்கு. ஸோ S/P படி ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட். நெக்ஸ்ட் இங்க ஒரு பியர் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பியர் ட்ராப் வந்து ஒரு 80% தான் வேலை செய்யும். ரிமைனிங் 20% அது நெகட்டிவா போனாலும் அங்கேயும் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. உங்களுக்கு அடுத்த கேண்டில் ஓஎஸ் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு செல் ட்ரேட் போட்டிருப்போம். ஸோ இதுபடி போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டா இந்த கேண்டிலோட லோல 40 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். ஃபர்ஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ், செகண்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இங்க ஒரு ஓஎஸ் கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த ஓஎஸ்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். இந்த ஆர்பி படி நம்ம போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 145க்கு என்ட்ரி. ஸோ இதுலயும் ஒரு மினிமல் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் மட்டுமா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 5 மினிட்ஸ் நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த சார்ட்ல நீங்க மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு ஒரு பாட்டம் அதுவே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி அப்சைடு தான் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிராவல் ஆக போகுது அப்படின்றத உங்களுக்கு கரெக்டா 11 o'clockன்றத இண்டிகேட் பண்ணி காட்டிடுது. அதுக்கு முன்னாடி இண்டிகேட் ஆயிருக்கு. பட் அந்த ஜோன் வந்து வேலிடேட் ஆகல. ஸோ அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 o'clock இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கு. வித் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு டார்க் ரெட் லைன் கீழே தான் டிராவல் ஆயிருக்கு. பட் இன்னும் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ல தான் இருக்கு, நீங்க இன்னும் செல் ட்ரேட் எடுங்க, செல் செல் ரிலேட்டடான பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். பட் நம்மளுக்கு ஈவன் தோ ட்ரெண்ட் டவுனா இருந்தாலும் அங்க பையர்ஸ், தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்றத உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நிப்டிலும் அதே தான். இந்த இடத்துல ஈவன் தோ டார்க் ரெட் லைன் கீழே மார்க்கெட் டிராவல் ஆனாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு பையர்ஸ் உள்ள வராங்க, அந்த இடத்துல உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம வந்து அழகா தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இந்த மூவ் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். பட் இதுக்குள்ள அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி மேல இங்க புல் ட்ராப் அப்படின்றது நம்மளுக்கு 2.5K 2.5K நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம், செல்லிங் ரிலேட்டடான ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடேக்கு நீங்க எந்த ஒரு அடிஷனல் எஃபோர்ட்ஸும் போடாம கொண்டு வரதுக்கான ஒரு டூல். ஸோ இது நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பையிங் தான் பண்ணணுமான்னு நேற்று ஒரு ஆக்சுவலா கேட்டாங்க ஒரு கிளைண்ட், பையிங் தான் பண்ணணுமானா கிடையாது, நீங்க செல்லிங்கும் பண்ணிக்கலாம்,
இல்ல நீங்க எட்ஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ், புல் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட், பியர் கால் ஸ்ப்ரெட், இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, ஸ்ப்ரெட் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ், அது போடலாம். அது போட்டு ஒரு 500 ரூபாய் லாபம் வந்தாலும் லாபம் தான். ஏன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் பிளஸ் மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு இது எளிமையா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும் இன் ரியல் டைம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம நான் இப்போ முன்னாடி இந்த பியர் டிராப்புக்கு சொன்ன சேம் அதே தான். டார்க் கிரீன் லைனுக்கு மேல மார்க்கெட் டிராவல் ஆனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி காட்டிடுச்சு. பட் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த எப்படி சொல்றது, இனிமே தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணி காட்டும். ஒரு 3 மணிக்கோ இல்லை ஒரு 3:15 தான் காட்டும். ஆனா நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம மற்ற ட்ரேடருக்கும் நம்மளுக்கும் எப்படி சொல்றது, அதிகமான வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ட்ரேட் பண்ற ஸ்டைலுக்கும் அவங்க ட்ரேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம எளிமையா லாபம் பார்த்துட்டு போயிடலாம். அவங்களால கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம், இந்த ரூல்ஸை வைலேட் பண்ணாம அது ஈவன் தோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ரூல்ஸை என்னவோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, வேற எதுனா சந்தேகம் இருக்கா? வேற எதனா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல ஸ்டாக்ஸ் எதுனா பார்க்கணும்னு சொல்லுங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். சார் நெட்வொர்க் 18 பார்த்து சொல்லுங்க சார். ஓகே, ஓகே. நெட்வொர்க் 18 பொறுத்த வரைக்கும் பியர் ட்ராப் வந்து நான் 15 மினிட்ஸ் இன்ட்ராடேஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். பியர் ட்ராப் ஐடென்டிஃபை ஆயிருக்கு. இங்க ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் 11:15 நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். பட் ஒரு மினிமல் ப்ராஃபிட் தான் பார்த்துருப்போம். திருப்பி வந்து ஆர்பி வந்து கொடுத்து ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. பட் இது வந்து நம்ம ஹோல்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஒன் டே நான் வந்துக்கிறேன். ஸோ ஒன் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்டா புல் ட்ராப் வந்து எங்கேனாச்சும் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஒன் டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 மார்ச் அது பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க 2 மார்ச் அன்னைக்கு. பட் ஈவன் தோ அந்த ஜோன் வந்து வேலிடேட் ஆகாம ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஃபுல்லாவே ஒரு தொடர்ந்து ஒரு 1 வீக்கு பார்த்தீங்கன்னா டைட் கன்சாலிடேஷன் ஆயிட்டு இந்த ஓஎஸ் கொடுத்து திருப்பி ஒரு மேஜரான ஒரு ஃபால்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும். சப்போஸ் நீங்க திருப்பி ஒரு ஒன் டேக்கு அடுத்து ஒரு 4 ஹவர்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு செல்லிங் ஜோன்ல தான் இருக்கு. இன்னும் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். வீக்ஸ்ல பாருங்க சார். புரியல சார். வீக்ஸ்ல பாருங்க டைம் ஃப்ரேம். ஒரே நிமிஷம் சார், பார்க்கலாம். ஓகே, வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஃபெப் 2 நம்ம ஒன் டேல பாக்குறப்ப மார்ச் 2 பியர் ட்ராப் வந்திருக்கு. ஃபெப் 2 வந்திருக்காங்க. பையர்ஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு 40.97 வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க. பட் திருப்பி பார்த்தீங்கன்னா செல்லிங் ரிலேட்டடான ஜோன்ல தான் இருக்கு. ஆப்போசிட் செல் அப்படின்னு கொடுத்துட்டு 2 நம்மளுக்கு என்ட்ரி வந்திருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 வாரமாவே டவுன்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு பையிங் ரிலேட்டடான இது இல்ல இதுக்குள்ளார. ஆக்சுவலா நானும் வச்சிருக்கேன் சார், இந்த ஷேர் வச்சிருக்கேன். பட் என்னன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் ஒரு பாட்டம் இதோட ட்ரெண்ட் எப்ப சார் ரிவர்ஸ் ஆகும்? அதான் சார், ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இது வந்து டார்க் ரெட் லைன் கீழே தான் டிராவல் ஆகுறதுனால உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். பட் இந்த மாதிரி ட்ராப் எப்பனாச்சும் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். பட் இப்ப லாங்கர் டைம் ஃப்ரேம்ல பாக்குறப்ப இன்னும் அது மாதிரி ஜோன் வந்து கிரியேட் ஆகல பியர் ட்ராப். ஸோ அதனால இன்னும் பையர்ஸ் வந்து இதுல இன்னும் வரலன்னு அர்த்தம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி 1 or 2 வீக்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் ராலிஸ் பாருங்க சார். ராலிஸ் இதோ இங்க பாருங்க, வீக்லி தான் இந்த ஒரு பியர் ட்ராப் வந்து வேலிட் பை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அப் போயிருக்கான். 65 வரைக்கும் போயிருக்கான். சொல்லுங்க சார், என்ன ஸ்டாக்ஸ்? ராலிஸ்
ரேலிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 3 பியர் ட்ராப் வந்து கண்டினியூஸா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஜோன் வந்து வேலிடேட் ஆகாம திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த லோ இருக்குல்ல சார் 221, அந்த 221 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இனில உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குங்க. இப்போ இது டவுன்ல போறதுனால அடிஷனலா நம்ம வாங்கலாம் சார் ஒரு சொல்லுங்க சார். சாரி, இப்போ நமக்கு டவுன்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா 221 ஆமா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஆமா நம்ம சார். இப்ப டவுன்ல போயிட்டு இருக்கிறதுனால அடிஷனலா ஸ்டாக்ஸ் வாங்கலாமா? இல்ல சார், வாங்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு 3 வாட்டி வந்து பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா 263, இல்ல சாரி, இது என்ன லெவல், 249, நெக்ஸ்ட் வந்து 255, 244. ஸோ இது வந்து நீங்க ஒரு ரெக்டாங்கிள் ஜோன் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த ஜோனுக்குள்ளேயே டிராவல் ஆச்சு, சாரி, ஜோனுக்குள்ளேயே டிராவல் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து அப்சைடுக்கான ரேலி வந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு புல்லிஷ் பிளேயர் தான் உள்ள இருக்காங்க. பட் சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். பட் இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான் அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் வந்து ப்ரிஃபர் தரலாம். இல்ல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம், மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஓகே சார். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 1 வீக்ல உங்களுக்கு கரெக்டா 5 ஜனவரி இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் உள்ள வராங்கன்றத அழகா அவன் காட்டிட்டான். ஸோ சப்போஸ் நீங்க ரிலையன்ஸ்ல ஒரு ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல அதான் 12 ஜனவரி ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்த்துருக்கலாம். டில் நவ் பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் வந்திருக்கான். இப்போ 1305 வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு ஒரு பியர் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து ரிலையன்ஸ்ல வந்து உள்ள வராங்க. ஸோ அதனால நம்ம அப்சைடுக்கான ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் ரிலையன்ஸ்ல. ஸோ இது மாதிரி நீங்க எந்த ஸ்டாக்ல வேணா நீங்க இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஈஸியான வியூ வந்து கொடுக்கும். HDFC பொறுத்த வரைக்கும் ஒரு புல் ட்ராப் வந்து கரெக்டா உங்களுக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. 20 அக்டோபர் கிரியேட் ஆயிருக்கு. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம பெரிய ஃபால். இப்ப HDFC பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க இது மாதிரி உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியறதுனால நீங்க அழகா என்ன சொல்லலாம்னா, ஓகே எனக்கு 20 அக்டோபரே இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதுல வேலிட் செல்லும் கொடுத்துருக்கு. ஸோ ஈவன் தோ ஆர்பி கொடுத்தாலும் பட் என்ன பண்ணுவோம், ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு திருப்பி வந்து ஃபால் ஆயிருக்கான். ஸோ அதனால நீங்க செல்லிங் சைடுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்க இதை வந்து எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு ஹோல்டிங்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ ஹோல்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ SBIல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 பிப்ரவரியே ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. வேலிட் செல் கிரியேட் ஆகி இப்போ டவுன் ட்ரெண்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னா இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் இருக்கு. அப்படி இருந்தும் உங்களுக்கு அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றத இது அழகா ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடுச்சு. ஸோ இந்த இது அனலைஸ் பண்றதுன்றது எப்படி சொல்றது, ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். காம்ப்ளெக்ஸ் இன் த சென்ஸ் மல்டிபிள் அனலைஸ் தேவை. இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு டைம் ஃப்ரேம் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண உடனே எனக்கு எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃபுல்லாவே ஒரு டவுன் தான். இப்போ வரைக்கும் செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு SBI பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அனலைஸ் பண்றதை உங்ககிட்ட ஒரு டூலா நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இதை எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூல்ஸ் படி நீங்க எடுக்கிற பட்சத்துல உங்களால ஈஸியாவே பண்ணலாம்.
வேற எதுனா ஸ்டாக்ஸ் பார்க்கணுமா இல்ல வேற கமாடிட்டி வேற எதுனா பார்க்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். குரூட் ஆயிலே பாருங்க சார். ஓகே சார். குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. எக்ஸாக்டா 20 அக்டோபர் வந்து ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான் வீக்லியில. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு கன்சாலிடேஷன் கரெக்டா வேலிட் பை கொடுத்து எவ்வளவு பெரிய அப் போயிருக்கான். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்ல இப்போ வேர்ல்டு வார் சரி இப்போ வார் நடக்கிறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் டிசைட் பண்றது குரூட் ஆயில் அதோட ஃபேக்டர் வச்சுதான். ஸோ இப்போ குரூட் ஆயில்ன்றது நம்மளுக்கு 20 அக்டோபரே புல்லிஷ் பிளேயர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு டைட் கன்சாலிடேஷன் ஆயிட்டு ஒரு வேலிட் பை வந்துட்டு ஃபுல்லாவே அப்சைடு போயிருக்கான். ஸோ இது மேபி நம்ம வார் வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் நம்ம வந்து இது வந்து ஒரு மேஜரான ஒரு பையர்ஸோட ஜோன் அப்படின்றத நம்ம வந்து 20 அக்டோபர் அந்த டைம்லேயே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்தே அந்த ட்ரெண்ட் வந்து மேஜரா எப்படி சொல்றது ஒரு அப்சைட் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு புல் ட்ராப் வர வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீக்லி ஒரு டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்கன்னா அதே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு புல் ட்ராப் வருதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் வீக்லிக்கு அடுத்தது டே இருக்குன்னா அந்த டேல வந்து வச்சு பாருங்க. உங்களுக்கு எதனா ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க எக்ஸிட் ஆகலாம். இப்போதைக்கு உங்களுக்கு அப்சைடுக்கான டைரக்ஷன் தான் இருக்கு. இப்ப இப்ப இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம குரூட் ஆயில்ல 2 டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம வச்சு பார்ப்போம். ஒன்னு வந்து நம்ம 30 மினிட்ஸ் ஓகேங்களா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இன்னொன்று வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 30 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் டைம் ஃப்ரேம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேண்டல்ல ஓபி வந்திருக்கு. ஓபி அப்படின்னா ஆப்போசிட் பை. ஸோ ஆப்போசிட் பை படி பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில்ல 9:30 மணி கேண்டில்ல நம்ம ஒரு பை என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனா அதே கேண்டில்ல உங்களுக்கு S/PE வந்ததுனால இந்த S/PE வந்து நீங்க இந்த டேபிள்ல கம்பேர் பண்ணி பார்க்கணும். கிரீன் லைனுக்கு மேல S/PE வந்திருக்கு. அப்ப ப்ரீவியஸ் கேண்டல்லையும் அந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் எதுனா இண்டிகேஷன் வந்திருக்கான்னு பாருங்க. எதுவுமே வரல. நோ பிஓஎஸ், நோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்ப அடுத்த கேண்டல்ல செல் என்ட்ரி போயிருப்பீங்க. செல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் குரூட் ஆயிலுக்கு நம்ம 30 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட்டா வச்சிருப்போம். நம்மளுக்கு பிரீமியம்ல 30 பாயிண்ட்ஸ்ன்றது கலெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு S/PE அப்படின்றது இங்க ஒண்ணு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்றத நீங்க இந்த டேபிள்ல கம்பேர் பண்ணிட்டு யாருன்னா சொல்லலாம். நான் இப்போ இந்த கர்சர் வச்சிருக்கேன். கீழே இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கம்பேர் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இந்த டேபிளும் இந்த சிக்னல் இப்போ கர்சர் வைக்கிற சிக்னலையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன என்ட்ரி நம்ம எடுக்கலாம் அப்படின்றது. ஃபோர்த் ஸ்டாரியா தானே சார்? கரெக்ட் சார், எக்ஸாக்ட்லி. ஸோ S/PE வந்திருக்கு. கிரீன் பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அந்த சிக்னல் கொடுத்த கேண்டில்லே நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம் பை நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுலயும் நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து அழகா கவர் பண்ணிருக்கலாம் இந்த ஒரே கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் இன்னைக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல் ட்ராப். ஸோ மார்க்கெட் இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போகாது. தட் மீன்ஸ் குரூட் ஆயில் இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போகாதுன்றதை டிடெக்ட் பண்ணி சொல்லிடுச்சு. அடுத்து வேலிட் செல் வந்திருக்கு. வேலிட் செல் வந்துட்டு அடுத்த கேண்டில்ல தட் மீன்ஸ் 2 மணி கேண்டில் ஒன்று என்ட்ரி எடுத்திருந்தாலும் இதுலயும் ஒரு 30 பாயிண்ட்ன்றத நம்ம சாலிடா கவர் பண்ணிருக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஸோ 3 என்ட்ரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு குரூட் ஆயில்ல இன்னைக்கு. இப்போ கரண்ட் டில் நோ பாத்தீங்கன்னா 3 என்ட்ரி எடுத்திருக்கலாம். 3மே நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இதுல நம்ம எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போடாம ரிஸ்க் அண்ட் ரிவார்டை யூஸ் பண்ணாம நம்ம ட்ரேட் பண்ண போறது இல்லை. ப்ராப்பரா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். பட் என்னன்னா இந்த ஒரு சார்ட் குரூட் ஆயில் சார்ட்ல எந்த ஒரு அனலைசிஸுமே நீங்க பண்ணாம வித்தின் மில்லி செகண்ட்ல நீங்க ஒரு ட்ரேடோட டிசிஷன் வந்து எடுத்துடுறீங்க. ஸோ அந்த விஷயம்ன்றது மற்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கு வராது. ஏன் வராதுன்னா அவங்க சப்போஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போகுமா இல்லை இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபாலோ ஆவானா அப்படின்ட்டு மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி கொடுத்துட்டோம்.
ஸோ உங்களுக்கு இந்த ட்ராப்ன்றது முக்கியமா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து ஃபார்ம் ஆகுறதுனால செல்லர்ஸ் வந்து முன்கூட்டியே வராங்கன்றத நீங்க இங்கே ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துடுறீங்க. பட் மற்ற ட்ரேடர்ஸ்க்குலாம் இன்னும் எப்படி எனக்கு தெரிஞ்சு 4:30 மணிக்கு தான் அவங்களுக்கு தெரியும் குருடாயில் வந்து ஒரு ஃபால் ஆகுறான் அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால நம்மளால ஈஸியா வந்து ட்ரேட் எடுத்துடலாம். நீங்க எதுல சார் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? சார் நான் வந்து அப்ஸ்டாக்ஸ்ல இருக்கு. இப்போ அலைஸ் ப்ளூல ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க காமிக்கிறது எல்லாமே இப்போ கரண்டா இப்ப ரன்னிங்ல இருக்கக்கூடிய சார்ட்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இப்ப நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிப்டி வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கு? ஒரு நிமிஷம் நிப்டி வாங்கலாம் சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 23 எவ்வளவுங்க சார்? 23,500 சார். சரி 22,500. எனக்கு ஹைட் ஆயிருக்கு. 22,500 அடுத்த மணிலாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து அடுத்த மணி இந்த மணில தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அதுல அது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு எடுத்து அதுக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி அது நம்ம எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி கொஞ்சம் விஷுவலா காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே சார். கண்டிப்பா நான் காட்டுறேன். ஏன்னா நீங்க இப்ப காமிக்கிறது எல்லாமே நம்ம ட்ரேடிங் வியூல இருக்கக்கூடிய இதை வச்சுதான் காமிக்கிறீங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயுமே பார்த்தோம், ஆஃப்லைன்லயும் பார்த்தோம், இப்ப நம்ம ஆன்லைன்ல பாக்குறோம் இல்லைங்களா? நேற்றைய கிளாஸ்லயும் அதான் பார்த்தோம். இப்ப ட்ரெண்டிங் அதாவது ட்ரேடிங் டைம்லயும் அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் நீங்க வந்து இப்ப அலைஸ் ப்ளூல ஒரு ட்ரேடிங் எடுத்து அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த டூலை எப்படி நம்ம அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் earn பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல புரியுது. நான் பாத்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க போய் நான் ஆர்டரை போட்டு நான் இது பண்ணிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல இந்த சைடு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா இல்ல அப்படி இல்ல. அதுக்குதான் வந்து நேத்தே நான் சொல்லியிருப்பேன். வச்சிருக்கோம் ரைட்டு சார். பட் இருந்தாலுமே ஒரு ஆர்டரை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கறத தான் சொல்ல வரேன். கண்டிப்பா நான் காட்டுறேன். கண்டிப்பா. ஸோ ஆர்டர் போடுறது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆல்ரெடி ட்ரேடிங் பண்றீங்க இல்ல பிகினரா இருந்தாலும் மேக்ஸிமம் 1 minute தான் எடுக்கும். இப்போ ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு வித்தின் மில்லி செகண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? எங்க உங்க கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும் அப்படின்னா இப்போ கர்சர் வைக்கிற இடத்துல இந்த கிரீன் கேண்டிலோ இல்ல மேல ஒரு அப்சைடு போற மாதிரி ஒரு கேண்டில் வருதுனாலோ அந்த இடத்துலதான் நீங்க பதட்டப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பதட்டப்படக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்ற ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்றது என்ன அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் சார்ட்டை வந்து பாக்குறாங்க. சார்ட்டை பார்க்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் பாருங்க. பட் என்னன்னா அவங்க இப்ப இங்கே இந்த சினாரியோ பாத்தீங்கன்னா நீங்க 1:20க்கு ஒரு ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இந்த ரெட் கேண்டில் வந்தோடனே அவங்க மைண்ட் என்ன ஆயிருக்குன்னா ஓகே ஃபால் ஆக போறான், மார்க்கெட் ஃபால் ஆக போறான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா அங்க அந்த சினாரியோ நடக்கல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்சைட் போயிட்டான். பட் இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸும் போட்டுட்டீங்க, டார்கெட்டும் போட்டுட்டீங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா மட்டும் நீங்க அடுத்த டிசிஷன் என்னவோ அதை எடுங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்கல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி டார்கெட் ஹிட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது அடிக்கும். சப்போஸ் அடிக்கலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேலிட் பை அப்படின்னு வருதுன்னா அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுங்க. ஸோ வேலிட் பை வந்துட்டு 4வது கேண்டில் இல்ல 3வது கேண்டில்ல போய் என்ட்ரி வந்து எடுக்காதீங்க. அந்த ரேலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல போய் ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த ரேலி ஸ்டார்ட் ஆகுற டைம்ல நீங்க வந்து ட்ரேட் வந்து எடுங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த அலர்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது இல்லாம இப்ப இந்த இந்த சார்ட்டை வச்சு நான் அந்த எக்ஸல் கொடுத்திருக்கேன். புரியல சார். இப்போ அது அந்த ரேலி நடக்கும்போது ஸ்டார்டிங்ல எடுக்கணுங்கிறீங்களா இல்ல எடுக்க கூடாதுங்கிறீங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல எடுக்கணும் சார். எக்ஸாம்பிளுக்கு இப்ப வேலிட் பை இங்க வந்துருச்சு 1.15 வந்திருக்குன்னா கரெக்டா 1.15 உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். வேலிட் பை கிரியேட் ஆயிருக்கு 1.15 நிப்டில அப்படின்ட்டு. ஸோ வந்த உடனே நீங்க மேக்ஸிமம் 1:16 எடுத்துடுவீங்களா ஒரு ட்ரேடை? ஓகே. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க 2 மணிக்கு போய் எடுக்கிறாங்க, 2.15 எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ வேலிட் பை வந்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில்ல தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். மேக்ஸிமம் 1 minute அந்த என்ட்ரி எடுங்க. அப்படி என்ட்ரி மிஸ் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்க அலர்ட் செட் பண்ணிட்டீங்க. அலர்ட் செட் பண்ணதுனால நீங்க நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணலாம். அதனால ரேலில நடுவுல போய் எடுக்காதீங்க. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெச்ல இங்கெல்லாம் போய் எடுக்காதீங்க.
வேலிட் பை வந்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் சார் இதுக்காகத்தான் நான் கேட்டேன். இப்போ நீங்க அந்த வேலிட் பை வந்துட்டு அந்த அடுத்த கேண்டில்ல நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே கூட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தடுத்த இதுல போயிட்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. அததான் சார். இப்ப எனக்கு இதே எனக்கு அந்த ட்ரேடிங் வியூல ட்ரேடிங் அலைஸ் ப்ளூல ஒரு ஒரு ட்ரேட் எடுத்து அதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணலாம், பிளஸ் இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம்னா அந்த இது மூலமாவே எப்படி ஃபாலோ பண்ணி எது வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணதும் அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிடும் இல்லையா? ஆமா ஆயிடும் ஆயிடும். அந்த அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா. கண்டிப்பா நான் மார்னிங் செஷன் மாதிரி நான் வைக்கிறேன் ஒரு 9:30 to 10:30 அப்கமிங் இந்த டேஸ்ல. ஸோ அதுல நம்ம வந்து லைவ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் காமிங்க சார். ஏன்னா சார்ட்லயே தான் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நீங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அது வந்து இப்ப நம்ம ப்ராக்டிகலா ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம இப்ப நான் எந்த அமௌண்ட்ல எடுக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்ற ஒரு பெரிய குழப்பமே அது. ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கிறது? இப்ப இந்த இடத்துல நமக்கு டார்கெட் காமிக்குது 1:1 காமிக்குது அப்படின்னா, இப்ப நான் வாங்கியிருக்கிறதுல இருந்து நான் 30% அதாவது 30 ரூபாய் நான் ரெடியூஸ் பண்ணி அதை எவ்வளவு வைக்கலாங்கிற ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ளேயே டைம் ஆயிடுது. இல்ல அதுதான் நீங்க ஆக்சுவலா நான் இன்னும் இன்டெப்தா நான் இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணல. ஸோ என்னன்னா இதுல ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே நம்ம ப்ரீ டிஃபைன். அது இல்லாம ஸ்ட்ரைக் செலக்ஷன் சொன்னீங்களா, ஏடிஎம் நம்ம போக மாட்டோம், இந்த மணி தான் போவோம். இந்த மணில 0.8 டெல்டாக்குரிய ஸ்ட்ரைக் தான் எடுப்போம். அந்த 0.8 டெல்டா எந்த ஸ்ட்ரைக் வந்து வச்சிருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். நீங்க இப்ப ஃபேஸ் பண்ற எல்லா கன்ஃபியூஷன்ஸுமே அட்ரஸ் பண்ணி தான் நம்ம வந்து டாக்குமெண்டா வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நான் இப்போ எதுவுமே நான் ஷோகேஸ் பண்ணல. ஸோ அது எல்லாமே நீங்க சப்போஸ் இந்த டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அதை வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாமே கிளியரா இருக்கும். அதோட டுட்டோரியல் வீடியோஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுல அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். எவ்வளவு ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளவு டார்கெட் போடணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே இருக்கும். நான் குரூடாயில் சொல்றேன், குரூடாயிலுக்கும் இருக்கும். அது மாதிரி ஸ்டாக்ஸுக்கு மட்டும் தான். அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்றீங்களா சார்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிப்டி, பேங்க் நிப்டி எல்லாம் டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா குரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ அதே மாதிரி குரூட் ஆயில் கண்டிப்பா டவுன் ஆகுதுன்னா நிப்டி இதெல்லாம் மேல போகும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. இல்ல அந்த விஷயம் கூட நீங்க லாஸ்ட் செஷன்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா குரூட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. அது இல்லாம இது இருக்கு, XAUSD அப்படின்ட்டு நான் குரூப்ல நான் முன்னாடி அதிகமா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு இது வந்து நீங்க நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கோல்டோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல வரும். ஸோ இது சப்போஸ் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்க யூஎஸ் டாலர் இருக்குல்ல, டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, DXYவாங்க. ஸோ அந்த டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப இது ஃபால் ஆகுது அப்படின்னா DXY பாத்தீங்கன்னா மேல போயிட்டு இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் இல்லை, அது வந்து யூஎஸோட மதிப்பு, அந்த ருப்பியோட மதிப்பு. ஸோ பாருங்க மேல போயிட்டு இருக்கானா. ஸோ அது இல்லாம உங்க அது மேல போறதும் தாண்டி உங்களுக்கு ட்ராப் இங்க இண்டிகேட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், கரெக்டா 23ஆம் தேதி 2 மணிக்கு மதியம் நினைக்கிறேன் இப்பதான். ஸோ 2 மணிக்கு எனக்கு ட்ராப் கொடுத்துட்டு வேலிட் பையும் கொடுத்துட்டான். ஸோ இது வந்து அப்ப யூஎஸ் டாலர் வந்து 100 ரூபாய் தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு இப்ப லைவ்ல. 100 ரூபாய் தாண்டி. ஆனா அந்த இடத்துல பையர்ஸ் உள்ள வராங்கன்றத உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி காட்டிட்டான் பாருங்க. ஓகே ஓகே. இது வந்து மத்த ட்ரேடர்ஸோ மத்த கம்யூனிட்டியோ இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ட்ராப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். நீங்க அது வந்து உங்களுக்கு எளிமையா இது வந்து காட்டிடுச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணணும், கரெக்டா 2 மணிக்கு போயிட்டு இங்க வேலிட் பை வந்த உடனே நான் இதுல ட்ரேட் எடுக்க முடியாது, DXYல என்னால ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், XAUSD வருவேன். XAUSD வந்துட்டு கரெக்டா 2 மணியா, ஓகே கரெக்டா இந்த டைம். அப்ப இது வந்து ஃபால் ஆகுது பாருங்க. இந்த டைம்ல இருந்து பாருங்க கொஞ்சம் மேல போயிட்டு திருப்பி என்ன பண்றான், ஃபால் தான் ஆகுறான். அப்ப இது ஃபால் ஆகுறான் அப்படின்னா இங்க DXY வந்து மேல போறான்னு அர்த்தம். இப்ப லைவ்ல பாருங்க இன்னொரு புல் ட்ராப் அதையே டிடெக்ட் பண்றான் பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் ஸ்டெபிலைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அதுலயே பிளஸ் எப்படி அதை வந்து பிராக்டிகலா ஹேண்டில் பண்றது, பிராக்டிகலா எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வெறும் இதை மட்டுமே பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா போர் அடிக்குது. இப்ப பாருங்க நானும் நீங்கள் மட்டும்தான் இருக்கும்.
அப்படியா? அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓகே, இவர் சொல்றது என்ன, இந்த மாதிரி வேலிட் பை வந்துச்சுன்னா பை பண்ணுவோம், வேலிட் செல் வந்தா செல் பண்ணலாம், அதே மாதிரி ட்ராப் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே சரி, இப்ப இந்த டூலை பார்த்துட்டு நம்மளே என்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரு இப்ப நீங்க கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நடத்துறீங்க, இந்த 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 அமௌண்ட்ல எடுங்க, இந்த ரேஞ்ச் வருதா, நீங்க வந்து இந்த சார்ட்டை பார்க்காம இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். என்னன்னா நீங்க எந்த ஒரு அனாலிசிஸுமே பண்ணாம உங்களுக்கு இதை வந்து மற்ற எல்லா டூலுமே தரும், நான் சொல்ல வரல. பட் என்னன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட் சொல்லாது எதுவுமே. ஓகே, நீங்க யூடியூபோ இல்ல கூகுள் எதுல வேணா நீங்க பார்க்கலாம், ரிவர்சல் மார்க்கெட்டிங் இருந்து திரும்ப போகுது அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இல்ல அந்த நம்ம டூல் வந்து நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லாதான் இருக்கு. அதாவது என்னன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ல கூட டக்குனு வெளியில வந்துடலாம். ஆமா பண்ணலாம். இப்ப லாஸ் இல்லாத அளவுக்கு. ஆமா சார், அதுதான் இப்ப இந்த இடத்துல இருந்து நிஃப்டி மேலதான் போகணும். இப்ப வந்து இப்ப இறங்கும் அப்படின்னு, இப்ப ஏறும் அப்படின்னு நினைச்சு வாங்கி வச்சிருப்போம், அது கொஞ்சம் இறங்கும் சரி லாஸ் ஆயிடுச்சு, ஆனது ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், மறுபடியும் ஏறும்னு இருக்க டோட்டலா எல்லாமே லாஸ் ஆகுற அளவுக்கு போயிடுது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு மறுபடியும் நம்ம ட்ரேட் எடுத்துட்டு மறுபடியும் ப்ராஃபிட் பாக்குறதுக்கு என்ன வழி அப்படி. ஆமா சார், ஆமா ஒரு காஷியஸ் உங்களுக்கு தெரியும். அதான் நல்லா இருக்கு சார். ஆனா இப்ப நீங்க இந்த அளவுக்கு அந்த டூல்ஸ் ஒர்க் பண்றதுங்கிறதே நல்லா இருக்கு. பட் ஆனா ரியல் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நான் கண்டிப்பா காட்டுறேன் சார், நான் கண்டிப்பா காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமாங்க சார்? க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே.